ஓகே, அடுத்தது நிஃப்டி நம்ம போன வாரம் நிறைய விஷயங்கள் பேசணும். டார்கெட்ன்றது 25,810 நம்ம சொல்லியிருந்தோம். என்னாச்சு? 25,849 உங்களுக்கு டார்கெட்டா வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நாம எதிர்பார்த்த அந்த ஒரு வேவ்ன்றது பார்த்தோம்னா இப்போ என்ன இது வந்து 13 வேவ்ல இப்போ 11வது வேவ்ன்றது போயிட்டு இருக்கு. அப்போ திருப்பி ஒரு 12வது வேவ் வரணும், திருப்பி ஒரு 13வது வேவ்ன்றது மேலே போகணும். அதுக்குள்ள வரக்கூடிய வேவ்ன்றது ஒரு 1 2 3 4 5ல போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பேசணும். அதுதான் இப்போ நம்ம என்ன ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். போன வாரமே செக் பண்ணோம், இருந்தாலும் இந்த வாட்டியும் ஒரு வாட்டி செக் பண்ணுவோம். 25,130.50 நிஃப்டியோட ஹை, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்விங்கோட ஹை 25,130.50. ஃபர்ஸ்ட் ஸ்விங்கோட லோ ஆரம்பிக்கிறது 24,753.15. இப்போ உங்களுக்கு என்ன ஆகணும்? ஃபர்ஸ்ட் வேவ் வந்து செகண்ட் வேவ் வந்து எவ்வளோ வந்திருக்கு? 24,885. அப்படின்னா என்ன? 61.8 கிட்ட வந்திருக்கு. 24,897க்கு 24,885 வந்திருக்கான். ஓகேவா? அப்போ 61.8 இங்கே ரீச் ஆயிருக்கு. திருப்பி இங்கே மேலே போகுது. அப்படி மேலே போகும்போது 1.69 25,363.94 போனோம். அவன் அதுக்கு மேலேயே போயிருக்கான். இங்கே ஹை 25,433. அப்போ நீங்க என்ன சொல்வீங்க? இது நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் வேவ்னு சொல்லலாம். அடுத்ததா பார்த்தோம்னா இது ஒரு செகண்ட் வேவ்னு சொல்லலாம். அடுத்ததா பார்த்தோம்னா இது ஒரு தேர்ட் வேவ். ஏன்னா இதுதான் ஹை 433, இது 430. அப்போ இது தேர்ட் வேவ். ஆஸ் யூஷுவல் 61.8 வந்ததுனால இது 38.2 தான் வரும். அப்போ இது ஏ, இது பி, சிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பேண்டட் ஃபிளாட்ல வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து மேலே போகும்போது ஒரு ஃபிஃப்த் வேவ். அந்த ஃபிஃப்த் வேவுக்கு உண்டான டார்கெட்ன்றது இங்கே போயாச்சு. ஸோ கரெக்ஷன்ன்றது இந்த வரக்கூடிய வாரத்தில் வரலாம், இல்லை எக்ஸ்டென்ஷன்ன்றது வரலாம். இப்போ கரெக்ஷன் வருமா, எக்ஸ்டென்ஷன் வருமானது இதனுடைய சப்வேவும் நம்ம பார்க்கணும். இதனுடைய சப்வேன்றது ஒரு டெய்லி, இப்போ நம்ம டெய்லி பார்க்குறோம். அந்த சப்வே வந்து என்ன அர்த்தம்? ஒரு ஹவர்லி சார்ட் பார்த்தா தெரியும், இல்லை 2 hours சார்ட் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இது இங்கேருந்து ஒரு 1 2 3 4 5ல போதா, அது ஒரு எக்ஸ்டென்ஷனில் போதான்றது நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஆனால் மினிமம் டார்கெட் 5th வேவுக்குண்டான டார்கெட் முடிஞ்சிருச்சு. சப்போஸ் இது என்ன நடக்குதுன்னு நம்ம போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இங்கே என்ன போய் நடந்தாலும் இப்போ இதனுடைய அவுட்புட் என்ன வரப்போகுது? 13 வேவ்ல இது 11வது வேவ் தான் போய் முடிவடையும். அதுக்கப்புறம் 12வது வேவ்ன்றது கீழே வந்து திருப்பியும் 13வது வேவ்ன்றது மேலே போகணும். அப்பதான் இது முடிவடையும். ஓகேங்களா? அதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. ஸோ இப்போ இது இன்ட்ராடேல என்ன போயிருக்கு, எப்படி போயிருக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வேவ் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஃபிஃப்த் வேவ்ங்கிறது 25,285.55. 25,000 இங்க இருந்தா இதனுடைய லோ 25,285.55 இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஆனா இப்போ இதனோடது என்ன? இங்க இதனுடைய லோ 24,753. அப்போ அது அங்க எங்க வருது? 24,753ங்கிறது இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஓகே ஓகே. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் வேவ்ல எந்த பிரச்சனையும் இல்லை, செகண்ட் வேவ்ல எந்த பிரச்சனை இல்லை, தேர்ட் வேவ்ல எந்த பிரச்சனை இல்லை, ஃபோர்த் வேவ்ல எந்த பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை ஃபிஃப்த் வேவ் தான். அது ஒழுங்கா போதான்றது தான் நமக்கு டவுட்டு. ஸோ இப்போ நாம இங்க வந்து பார்த்தோம்னா 25,285.55 தான் நம்ம இப்போ செலக்ட் பண்ணி அதுல இருந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த பாயிண்ட் 25,285, அது இந்த படம். $25,285.55. நாம இதை பார்க்கிறோம். ரைட், சரி. இப்போ இதை இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் வேவ், இது செகண்ட் வேவ், இப்போ இது தேர்ட் வேவ், இது திருப்பியும் ஃபோர்த் வேவ், இதுவும் ஃபிஃப்த் வேவ். இப்போ இது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இது ஃபர்ஸ்ட் வேவ்னா அதுக்கு உண்டான தேர்ட் வேவ் அது போச்சான்னு மட்டும் நம்ம செக் பண்ணணும். ஏன்னா அது ஃபோர்த் வேவ் டெரிட்டரிக்குள்ள, ஃபர்ஸ்ட் வேவ் டெரிட்டரிக்குள்ள உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஃபோர்த் வேவ் வரக்கூடாதுன்றது பேசிக் ரூல். ஓகே, இங்க இதனுடைய ஹை
25 6 11 95 25 6 11.95 லோங்கிறது பார்த்தோம்னா இதனுடைய லோ 25 285 55 அப்போ 161.8 இருந்து 25 813.67 ஓகேவா. இப்போ இது லோவை இதுக்கு கீழே வந்திருக்க கூடாது, ஆனா வந்துட்டான். ஸோ அதனுடைய ஹைங்கிறது என்ன 25 806. என்ன சார் 813.67க்கு 806.95 வந்திருக்கானே, இவனை நம்ம சும்மா ஒரு 8 பாயிண்ட் போட்டு மன்னிச்சு இவனை ஏத்துக்கலாம் அப்படின்னா ஏத்துக்க முடியாது. அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையே. ஓகே, ஏத்துக்கிட்டா வேவ் முடிஞ்சிருந்தான், இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா வந்து இங்க ரூல் படி பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. இது வந்து ஃபர்ஸ்ட் வேவு, இது வந்து அதாவது ஒரு 5th வேவுக்குள்ள வரக்கூடிய வேவ்ன்றது 5 வேவ்ல வருது, அது எக்ஸ்டென்ஷன் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம், சிம்பிளி நம்ம சொல்ற மாதிரி எப்பவும் போல +4 +4 +4 ஃபார்முலா தான். இப்போ இங்க இது ஒரு ஃபர்ஸ்ட் வேவா மாறிடும், இது ஒரு செகண்ட் வேவா மாறிடும். அப்போ என்னாச்சு, இங்க ஒரு +4 அங்க ஒரு +4ன்றது 4, அதுல 9வது வேவ்ல 4வது வேவ் முடிஞ்சு அதுல 5வது வேவ் போயிட்டு இருக்கு. அப்போ அவர்லி சார்ட்லயே பாத்தீங்கன்னா இந்த 5வது வேவுக்கு இன்னும் எத்தனை வேவ்ஸ் இருக்கு, 5 வேவ்ஸ் இருக்கு. 1 இறங்கணும், திருப்பி 2 ஏறணும், திருப்பியும் 2 இறங்கி 2 ஏறணும். அப்பதான் வந்து உங்களுக்கு முடிவடையும். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த வேவ் ஏறக்கூடிய இந்த வேவ் இறங்கி திருப்பி ஏறி திருப்பி இறங்கி திருப்பி ஏறி முடியணும், இதுதான். ஓகேவா. ஸோ இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லை, நாம பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டு விட்டுட்டு சும்மா காத்து கிடக்க வேண்டியதுதான். ஷார்ட் அடிக்கணும்னு நினைக்கிறவங்க சில பேர் ஷார்ட் அடிச்சு அடிச்சு வாழ்க்கையை வெறுத்து போயிருப்பாங்க, என்னடா மார்க்கெட் இறங்க மாட்டேதுன்ட்டு. வேவுக்குள்ள வேவ் தெரியாம நீங்க போனீங்கன்னா உங்களை ஸ்வாகா பண்ணிடுவான். என்ன பாருங்க, எப்படி வந்து வேவுக்குள்ள உங்களுக்கு வந்து சப்வேவ்ன்றது வந்துகிட்டே இருக்கு பாருங்க. இப்படி சப்வே வர 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 நீங்க இவ்வளவு ஏறிடுச்சு, லைஃப் டைம் ஐ வந்துடுச்சு, அதெல்லாம் இறங்கும் 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 சொல்லி ஷார்ட் அடிச்சவங்க எல்லாம் காலி. இப்போ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா வேவ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணும், இது ஃபர்தரா எவ்வளவு ரேலி இருக்குன்ட்டு. நீங்க வந்து என்ன நீங்க கரெக்டா ஃபாலோ பண்றீங்கன்னு சொன்னா, நீங்க எந்த ஒரு யூடியூப் சேனல் வேணாலும் போங்க, எது வேணாலும் பாருங்க, என்ன அளவுக்கு யாராவது கிளியர் கட்டா மார்க்கெட் இப்படிதான் போகும், இவ்வளவு வேவ் இருக்குன்னு சொன்னவங்க யாராவது இருந்தா எனக்கு அந்த யூடியூப் சேனலோட இது லிங்கை போடுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. நாம மட்டும்தான் இந்த அளவுக்கு வேவ் போகும், இன்னும் போகும், இன்னும் போகும் சொல்லிட்டே இருக்கிறோம். ஓகேவா. விவரம் வந்து எலியாட் வேவ்ல இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. நான் அதை கத்துக்கிட்டு இருக்கேன், நீங்களும் அதை கத்துக்குங்க. கத்துக்கிட்டீங்கன்னா என்ன மாதிரி நாளைக்கு நீங்களும் சொல்ல போறீங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. எலியாட் வேவ் தான் உலகமே ஃபாலோ பண்ணுது, நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க. எலியாட் வேவ் விட்டுட்டு உங்களுக்கு மனசுக்கு தோன்றதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல சம்பாதிப்பீங்க, பல இடத்துல விடுவீங்க. அதுதான் வந்துட்டு இங்க மார்க்கெட்ல நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எலியாட் வேவ் நீங்க ஃபாலோ பண்ணாலும் ப்ராக்டிஸ் பண்ணாலும் அதுலயும் நிறைய தப்பு நம்ம செய்வோம். ஆனா வந்துட்டு ஒரு சிஸ்டமேட்டிக்கா நீங்க ஃபாலோ பண்ணி மார்க்கெட்டை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு வழி வந்து எலியாட் வேவ். எப்படி நம்ம வந்து லெஃப்ட்ல போறோம், ரோட்ல போகும்போது உங்களுக்கு வந்து சிக்னல்ஸை பார்த்து ஃபாலோ பண்ணி போறோமோ, அதே தான் இங்கேயும். இந்த இந்த பேட்டர்னுக்கு இது ரூல், இந்த ரூலை ஃபாலோ பண்ணா நம்ம சேஃப்னா அந்த ரூலை ஃபாலோ பண்ணி நம்ம போனோம். நம்மளும் சம்டைம்ஸ் வந்து சிக்னல்ல நிக்காம போவோம், யாருமே இல்லாத சிக்னல் நாம ஏன் நிக்கணும்னு நினைச்சு சம்டைம் போவோம். அதனால சம்டைம் பிரச்சனையும் வரும், சம்டைம் ஃப்ரீயாகவும் போயிடுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் மார்க்கெட்டு. ரூலை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ரூலை ஃபாலோ பண்ணும்போது சம் பிரச்சனைகள் வரும், அதை நீங்க உங்க மைண்ட்ல ப்ராக்டிஸா எடுத்துக்கணும். ப்ராக்டிஸா எடுத்துட்டு நீங்க திருப்பி திருப்பி பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு பெரிய சக்சஸ் கிடைக்கும். அது எலியாட் வேவ் மூலமா கிடைக்கும். எலியாட் வேவ் கத்துட்டு நீங்க உலகத்துல எந்த மார்க்கெட்ல வேணாலும் நீங்க சக்சஸ் பண்ண முடியும். அதைத்தான் நான் சொல்றேன். இப்போ இந்த நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம என்ன சொல்றோமோ அது நடக்குதா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அப்படியே நீ என்ன ஃபாலோ பண்ணும்போது ஏதாவது ஒன்று நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடணும். எதுவுமே போடாம அப்படியே மண்ணாட்டம் இருந்தீங்கன்னா எனக்கும் ஒன்றும் தோணாது, உங்களுக்கும் ஒன்றும் தோணாது. ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்டை வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, இல்லைன்னா நம்ம குரூப்ல போடுங்க. இன்னும் ஒரு செஷன்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.